தைரியமா சொல்லுங்கப்பா. 160 நம்ம 160 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கேன் சார். எவ்வளவு எக்ஸ்ட்ரா? 20 ரூபா. பாட்டிலுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா. பாட்டில் ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்க. 10 ரூபா பாட்டில் ரிட்டர்ன் கொடுத்தா 10 ரூபா நீங்க கொடுக்கணும். புரியுதுங்களா? அதுவும் கொடுக்கறது இல்லை. சார், எல்லாமே என்ன முறைகேடு என்ன நடந்திருக்கு சார்? முறைகேடு என்ன நடந்தது சார்? ஏதாவது சார், முதல்வர் வந்து நேற்று 10 மணிக்குள்ள அரசு பார்க்கலாம் வித்தாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்கு. அதனால தான் சார் நடவடிக்கை நடந்திருக்கு. தைரியமா சொல்லுங்கப்பா. 160 நம்ம 160 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கேன் சார். பாட்டு ரிட்டர்ன் கிடையாது சார். 140 ரூபா சரக்கு, இது 160 ரூபாய்க்கு ஆமா 160 ரூபா வாங்குறோம். எவ்வளவு எக்ஸ்ட்ரா? 20 ரூபா. பாட்டிலுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா. பாட்டில் ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்க. டாஸ்மாக்ல இருந்து வாங்குனீங்க. எல்லாருமே ஸ்டிக்கர் ஒட்டி தான் வருது. ஆமா. பிரஸ்ல 104 கண்டிப்பா தலைவர் தளபதியோட கவனத்துக்கு கொண்டு போங்க சார். அவங்க கொடுத்து வாங்குறது 160. பாட்டில் ரிட்டர்ன் கொடுத்தா வாங்க மாட்டேங்குது. என்ன கதை? பாட்டில் ரிட்டர்ன் வாங்க மாட்டேங்கிறாங்க சார். கேக்குறேன். டாஸ்மாக்ல எல்லாம் நீங்க சரக்கு வாங்குறீங்க. 140 ரூபா 145 வச்சா கூட ஏதோ ஒரு சொல்லலாம். 160 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஒரு கோட்டுக்கு 20 ரூபா. பாட்டிலுக்கு 10 ரூபா கிடைக்கும். அதுவும் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த பாட்டில தூக்கி போட்டு போவாங்க. அந்த பாட்டில்ல ஒரு கமிஷன் இல்லையா? அப்ப டாஸ்மாக் இதுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப அந்த சரக்குலாம் டாஸ்மாக்ல இருக்காது. ஆப்ஸ்டன்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட் வந்து குளோவிஸ் இதுக்குள்ள இருக்கும் டாஸ்மாக்ல. டோனிஜன் இது ஃபுல் எல்லாம் மேஜிக் மொமெண்ட்ஸ் ஃபுல் மெக்டவுல்ஸ் மேன்ஷன் ஹவுஸ் இதெல்லாம் அப்படியே கட்டுறோம் சார். கொஞ்சம் மெம்பர்ஷிப் கார்டு போட்டு நீங்க தட்ஸ் a violation. மெம்பர்ஷிப் கார்டு இருந்தா சரக்கு வந்து கொஞ்சம் சைடில் வந்துடும் ப்ளீஸ். மெம்பர்ஷிப் கார்டு இல்லாம சரக்கு வித்துட்டு முதல்ல